எல்லா வகையிலையும் நீங்க உதவி செஞ்சீங்க, நீங்க படிக்க வச்சீங்க, குடும்பத்துக்கு தேவையான நல்லதெல்லாம் செஞ்சீங்க. திடீர்னு வந்து இதை சொல்லுதுங்கிற தேவையில்லை. ஒரு விபச்சாரி கொண்டாந்து சொல்ல விட்டாங்க, அது ஒரு கணக்குங்களாம். நீங்க தான் படிக்க வச்சீங்க, உங்களுக்கு வேண்டிய ஆளு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இப்படியான ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு ஏதோ செய்யறாங்கும் போது அது ஒரு இஷ்யூவா ஆகுமையானால் அப்ப செயற்குழு முடிவுங்கிற வகையில தான் இப்ப முடிவெடுக்க வேண்டியிருக்கு. நீங்க மார்க் அடிப்படையில் முடிவெடுக்குங்கிற வகையில நீங்க மார்க் அடிப்படை தெளிவா சொல்றோம். இல்ல சார், நான் நிர்வாக ரீதியாக நிர்வாக என்ன எடுத்துக்கோங்க, செயற்குழு என்ன தனிப்பட்ட முறையில் கும்பல்கிட்ட இருந்தாருன்னா ஓகே. இவர் ஆபீஸ்ல ஒரு அலுவலகத்துல இருந்த குற்றச்சாட்டு வந்திருந்தால் யாரும் மறுக்க போறது இல்ல. சரிங்களா? பிரச்சனை எங்க வருதுன்னா ஆபீஸ்ல இருக்கும் பொழுது ஒரு பெண்ணு தனியா வர்றா. சரிங்களா? அந்த பெண்ணு தனியா வர்றதுக்கு நம்ம யார் பெண்கள் தனியா வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து எடுத்திருக்கிறோமா? எடுத்திருக்கிறோம். நடைமுறை இருக்குது, சாத்தியமானது. ஒரு ரொம்ப தனியா வர்றா, ஒரு ஆம்பளை இல்ல ஒரு வடிகட்டுல வர்றா, நிக்கிறோம், யாருங்க மேல இருக்குன்னு கேட்கிறான். அப்ப தனிச்சு இருந்துட்டாங்க. செகண்ட் என்ன செய்ய முடியும்? கிஸ் அடிக்க முடியும், கால் அடிக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும், அடிக்க முடியும். நானே இருக்கிறேன்னா அதுக்குரிய சூழல் அது. அப்ப நடவடிக்கை என்பது வந்து நீங்க சுத்தி வளைச்சு வராம டைரக்டா எடுங்க நடவடிக்கை. அதாங்க என்ன என்ன பிரச்சனை நீங்க பார்க்க மாட்டேங்க. ஆபீஸ்ல அலுவலகத்தை ஒரு பொம்பளை வந்தாங்க, வேற எங்க பேசக்கூடாது இல்ல, அலுவலகத்தை நகை கொண்டு கடன் கேட்கிறான். இவர்கிட்ட பேசுவாங்களா மாட்டாங்களாம்? நான் ஒரு மனிதன் வந்து மனிதனா இருக்க மாட்டாங்க. எப்பயுமே ஒரு மனிதன் மனிதனா இருக்கக்கூடாதா? எல்லாமே மனிதன்ல புனிதரா? நம்மள வழக்குகளை தவறே செய்யாதவர்கள் நம்ம அந்த மாதிரி நீங்க அப்படியே அப்படிதான் நீங்க மேட்டர் மாத்துறீங்க. நீங்க செயற்குழு ஆன்சர் பண்ணி ஆகணும், செயற்குழு ஆன்சர் பண்ணி ஆகணும். செயற்குழு போட்டு காட்டி தான் சொல்றேன். அது என்ன நம்ம பாக்கணும்னு கேட்டா, இதுல வந்து ரொம்ப பொறுப்போடவும் மறந்து கூட பக்கத்துல சீட்ல உட்கார பேசிருக்கோம். பக்கத்துல உட்காந்து கிளிய போறது இல்ல. நீ ஒரு பஸ்ல ஒரு பொம்பளைக்கு பக்கத்துல இருந்து போகலாமா ஒரு கேள்வி கேட்கறீங்க. பஸ்ல உட்காந்து போனா என்ன செஞ்சிருந்தா யாரும் கேட்கணும், போகத்தான் கூடாது. போனா அதுவும் குற்றச்சாட்டு தான் பேசணுமா இல்லையா? பஸ்ல என்ன செஞ்சிருவாங்க நம்ம கேட்கறது. இப்படி நாங்க ஒருத்தர் இந்த வாசல நீங்க திறந்தீங்கன்னு சொன்னா திட்டமிட்டு நான் நினைத்தால் கூட எல்லாரும் மேலே இந்த பழி சுமத்திட முடியும் ஈஸியா. யாருக்கு வேண்டியவங்க அவரு தான் வேண்டியாரு செஞ்சிருக்கிறதுக்கு முகாந்திரம் இருக்கு. அதையும் நீங்க பாக்கணும். பல விஷயங்களையும் பாக்குறதுனாலதான் அது ஒரு விசாரணை ஆகுது. அதுவும் பழைய நிர்வாகத்துல கேட்கும் போது மறுத்தது எல்லாம் வைத்துக்கிறது தான் செய்யுது. இந்த சந்திப்பு மட்டும் நடந்திருக்குங்கிறது கன்ஃபார்ம் தான். அது மறுக்கிற விஷயமே கிடையாது. இந்த பிரச்சனையானது கன்ஃபார்ம் தான். அப்ப செயற்குழுங்கிற ஒரு முடிவு நம்ம முன்னாடி நிக்குது. நீங்க செயற்குழுவை விட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா, நீங்க அந்த இடத்துல இந்த ஆர்குமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா மக்கள்கிட்ட வேற ரியாக்ஷன் வந்திருக்கும். மக்கள்கிட்ட வந்து இப்ப நீங்க சொல்றீங்க, அன்னைக்கு நிர்வாகக்குள்ள நீங்க தான் சொன்னீங்க இந்த அடுத்த எதிர்காலத்தில் வைக்க கூடாது போக கூடாதுலாம் புதிய புதிய திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து இந்த வாசகத்தெல்லாம் போட்டு என்னை விட்டு தான் கன்வின்ஸ் பண்ண சொல்றீங்க. ரெண்டாவது நான் ஒரு அப்டேஷன் பண்ணேன் அந்த திருச்சி நிர்வாகக்குள்ள. அன்வர் பாய் என்ன பண்ணாருன்னா, ஒண்ணுமே இல்லாத மேட்டருக்கு நீங்க வந்து நடவடிக்கை எடுத்தீங்க 39 நாள். இது வந்து பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒண்ணுமே செய்யாத ஒருத்தர் 39 நாள் ஒதுக்கி வைக்கிறதுங்கிறது ஜமாத் துரோகம் செஞ்சிருக்குது. எதுவும் தப்பு நடந்துச்சா நடக்கலையாங்கிறத போட்டு உடையன்னு நான் உடைச்சு ஒரு மன்னிச்சு விடுங்க, இல்ல இப்ப சேர்த்துங்க, நடவடிக்கை எடுங்க. ஒண்ணுமே இல்ல அன்வர் பாய் சொல்றாரு நிர்வாகில மத்தவங்களும் நடந்துச்சுங்கிறோம் சொன்னதுக்கு பிறகுதான் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அதுக்கு பிறகு இல்ல நடந்ததுதான், அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்து நான் வந்து சுமூகமா பேசி முடிச்சு கரெக்ட் பண்ணிடுற மக்கள்னு சொன்னீங்க. சொன்னதுக்கு பிறகு நான் வெளியில சொல்ல வேண்டிச்சு. இப்ப சித்திகா தான் ரிப்பீட் பண்றாரு. ஏற்கனவே பேசப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுல நம்மளுக்குள்ள ஒத்த கருத்து இல்ல. முனியர் சொன்னாரு, எவ்வளவு சொல்றாருங்கிறத உங்களுடைய சகோதரர் பேச எடுத்துக்கிற மாட்டேங்கிறீங்க, உங்க சகோதரருக்கு தெரியாதாண்டாரு. இப்ப தொண்டியப்பா சொன்ன கருத்தை நான் திருப்பி சொல்றேன். ஏற்கனவே பழைய ஒரு நிர்வாகக்குள்ள நம்ம இருந்த நிர்வாகிகள்ல யார் மீதும் இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு வந்ததில்லை. பாக்கரை தவிர ஒரு தடவை தொடர்ந்து பாக்கர் மீது தான் வருதுன்னு சொல்லிட்டு தொண்டியப்பா சொன்னார். அப்ப இதை நீங்க கருத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு எச்சரிக்கையா தான் எடுத்துக்கணும். நீங்க யாஸ்மின் மேட்டரா இருந்தாலும் சரி, லாட்ஜ் மேட்டரா இருந்தாலும் சரி, இல்ல கலிய கவிலையா இருந்தாலும் சரி, எந்த மேட்டரா இருந்தாலும் சரி, தொடர்ச்சியா இதுல முகாந்திரம் இருந்துச்சுன்னு தான் நம்ம பேசணும். பேசி சரி இனிமேல் நடக்க திருச்சி செயற்குழுக்கு பிறகு ஒரு நிலை இருக்கும் முடிவெடுக்கும். இப்ப அதுக்கு முன்னால யார் என்ன தவறு செஞ்சாலும் ஒவ்வொரு தடவையும் கிட்ட ஒரு ஆள் மேல குற்றச்சாட்டு சொன்னா நீ வைக்கமா குற்றச்சாட்டு முன்கூட்டி வச்சிருக்கணும். ஒரு ஆள் மேல குற்றச்சாட்டு தந்தவன நீ வைக்கணும்னு கேட்கக்கூடாது. இப்ப நான் சொல்ற மாதிரி இவர் தப்பு செஞ்சாரு, அதை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு, மிரட்டினாரு, ரெண்டாவது விசாரணை உட்பட நான் நேரடியா தான் வைக்கிறேன். இந்த நேரத்தில் எவ்வளவு சொன்னாங்க சொல்லுங்க. இப்ப அவர் சொன்னதுக்கு இங்க பேசுனதுக்கு அதாங்க இவங்க பேசுனது சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு திருச்சி செயல்களுக்கு முந்தினா பிந்தினா வச்சு பேசுங்க. முந்தி உள்ளதான் பேசினாரா? அது சரி. இங்க எதை பேசினாரா? சரியா? அப்ப இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியா ஒரு ஆள் மேல வரும் பொழுது
நம்ம வந்து இப்ப திருப்பி உட்கார்ந்து பேசிங்கிறது சரியா படாது. நம்ம வந்து எந்த விஷயத்துல ஒத்த கருத்துல இருக்கிறோம் இல்ல, இந்த ஏற்கனவே நடந்த பாலியல் குற்றச்சாட்டுல யாருக்கு ஒத்த கருத்து இல்லையா, இல்ல ஒத்த கருத்து வந்துருச்சான்னு ஒரு முடிவு எடுத்தோம்னா பழசு விட்டுறலாம். திருப்பி அது ஏன் வர ஆரம்பிக்குது? அப்துல் இதுவே சொன்னாரு, இந்த மாதிரி நிர்வாகிகள் என்னுடைய வற்புறுத்தல் காரணத்தினாமா நந்தினி மேட்டரை நான் ஒத்துக்கிட்டேன், அப்படி எந்த விதமான சம்பவம் நடக்கலங்கிற மாதிரி அப்துல் இதுல சொல்லியிருக்காரு. இப்ப அவர் சொன்னாரு, இப்ப இதே திரும்ப வந்துட்டு சொன்னா அப்ப இதுக்கு முன்னால் இருந்த மாநில நிர்வாகிகள் அத்தனை பேர் அயோக்கியர்கள், இவர் வந்து பாக்குற ஓரங்கட்ட திட்டமிட்டு நந்தினி மேட்டரை கொண்டு வந்து ஜோடிச்சிருக்காங்கன்னு தான் வரும். இல்ல பழைய மேட்ரு அதை மன்னிச்சு விட்டோம் நடந்து முடிஞ்சு போகுதுன்னா அதோட முடிச்சிடலாம். திருப்பி யாரும் கிளறவே கூடாது, புதுசா வந்தது மட்டும் தான் பேசணும். அந்த விஷயத்துக்கு அது ஒத்த கருத்து இருக்கா இல்லையா? அவர் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்ல இவருக்கு 2 பேரும் கிளம்பாத ஒத்த கருத்து இல்ல. துபாயிலையும் போய் பொய்யா தான் சொன்னாங்க, வந்துச்சு. இப்ப இங்க சொல்லிட்டாரு, இவரு பொய் சொல்லி சொன்னாங்க சரி, உண்மை சொல்லி சொன்னாங்க சரி, சபையில ஒத்துக்கிட்ட ஒண்ணு சபையில பகிரங்கமா கேசட்ல இப்ப இருக்கு மறுத்தாரு போட்டு காட்ட முடியும் யார்கிட்ட வேணாலும். இல்ல அதை வந்து வெளிப்படையான விஷயம் அது போட்டு காட்ட முடியும், தப்சீர் பண்ண முடியும், அப்படிதான் ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஒத்துக்கிட்ட மாதிரி அப்படி இல்லாம தவறு செய்யற மனுஷன் தவறு செய்யறவன் தான், நான் பாடம் கற்றுக்கொண்டேன் அப்படி அந்த மாதிரி ஒரு டைப்ல இருக்குமே தவிர அதுக்கு இதே விளக்கத்தை சொல்லலாம். இதே விளக்கம் டிக்கெட் எடுத்து தப்பு அதான் சொன்னேன், அது தெளிவான நம்மளூர்ல இருக்கிற எடுத்த முடிவு விளக்கம் அதை வச்சு நீங்க சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா திருச்சி செயற்குள்ள என்ன எடுத்தீங்களோ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவாங்க அவங்க. ஆன்சர் பண்ற இடத்துல அவங்க நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு ஆன்சர் சேர்த்து சொல்லி கொடுங்க. கேட்கிறாங்க, அதுக்கு மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க அவர் எடுத்து நான் பார்க்கவும் சொன்னேன். நீ ஒரு செக் பண்ணிக்கிறீங்க திருச்சிக்குள்ள வாசகத்தை கரெக்டா அந்த மனப்பாடம் பண்ணி சொன்னீங்க. அந்த நான் பாக்கறவனுக்கு சொல்றேன், பாக்கறவனுக்கு நீங்களா போயிருங்க, இல்லாட்டி நடவடிக்கை எடுத்து போறதுன்றது ஒண்ணு ஏற்படும். அவ்வளவுதான் இந்த இடத்துல இல்ல நீங்க முடிவே வரல. உங்களுக்கு என்னோட தனிப்பட்ட சில முக்கியமான போயிருங்க, இல்லாட்டி முடிவு எடுத்து நடவடிக்கைங்கிற அடிப்படையில ஒரு முடிவு உங்க மேல எடுக்க போறோம். எது மான காப்பாத்த நீங்க பாருங்க. இல்ல நீ வந்து நீங்க சிலது வந்து உறுதிங்கிற அடிப்படையில சிலதுல நீங்க இது பண்றீங்க. நான் நிர்வாகத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி கடைபிடிச்சோமோ அதுல சில குறைபாடு இருந்தா சரி பண்ணி இது வந்து ஒரு யாருடைய இதுவும் பாதிக்காத வகையில அவருக்கு பாதிப்பது ஜமாத்துக்கு தான் பாதிக்கும். என்னுடைய கருத்து அதுன்னா அவருக்கு பாதிக்கிற மாதிரி கொண்டு போனா சொல்ற மாதிரி எல்லாம் வராம இது ஒரு சைலண்ட்ல ஒரு அது மாதிரி போனா நல்லா இருக்குங்க. திரும்பவும் நான் அதான் வலியுறுத்துறேன். அந்த இது அந்த அடிப்படையில போய் அது மக்களா ஏற்றுக்கிட்டாங்க முடிஞ்சு வச்சுக்கலாம். செயற்குழு படி பார்த்தா அப்படித்தாங்க செய்யணும். நான் வந்து அது வந்து இப்ப ஒரே நாள் திருப்பி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நினைப்பாங்க. மக்கள் என்ன நினைப்பாங்க, அவர் மட்டும் தப்பா நினைக்க மாட்டாங்க. என்ன போய் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா எங்க நிர்வாகத்துல பழைய நிர்வாகத்துல இருந்த ஒரு விஷயம் அது. அதுக்கு வந்து அவங்க சேர்ந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்க அவைய முடிவுன்னு வரைக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாரையும் டோட்டலா அது வந்து டேமேஜ் பண்ணும். அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, உறுதி நிலை எடுக்கிறதா இருந்தா இந்த நிர்வாகத்துல இனிமேல் வரக்கூடிய எதுலையும் உறுதியான நிலை இருக்குன்னு ஒரு முடிவு எடுங்க. ஒட்டச்சு தான் பேசணும். கடந்ததை வந்து நீங்க வந்து அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா அப்ப அதுக்கு முரண்பாடு வந்துகிட்டே இருக்கும். அதனால அவர் சித்திக்கு சொல்ற மாதிரி அவர் அந்த மாதிரி போறது எனக்கு நல்லா தெரியல. ஜமாத்துன்னு ஒரு கௌரவம் கண்ணியமும் இருக்குது. உண்டாக்கிறாரு, உண்டாக்குறது ரொம்ப கஷ்டம். அழிக்கிற ரொம்ப லேஸ், செகண்ட் உடைச்சிட்டு போயிடலாம். அதெல்லாம் கருத்துல கொண்டு இது வந்து ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துக்குவோம். அல்ல என்ன செய்வோம், ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி பண்ணிக்கிறோம். அது வந்து அவரையும் நீ வந்து அவரெல்லாம் போக மாட்டாருப்பா கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கலாம். எந்த பக்கத்துல இந்த பிரச்சனை வராம அது மாதிரி கொண்டு போனீங்கன்னா நல்ல இருக்கிற. திரும்ப ஒரு வலியுறுத்துறேன், நீங்க கருத்து கேட்டு முடிவு எடுக்கணும். என் கருத்துல அவரு நம்ம டேரன் டெவிலா சொன்னாரு, நம்ம சித்திக்கு சொன்னப்ப நீ போயிடா அப்படிங்கிற மாதிரிதான் அதுல கருத்து வந்து இந்த கருத்து வந்து என்னை பொறுத்த மாதிரி இந்த தம்பி பொருளாளர் தம்பி சொல்றப்ப கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படி சொன்னார். இந்த கருத்து எப்ப வந்திருக்குமே ஆனால் நான் வந்து ஏற்றுக்கொண்டிருப்பேன். கண்டிப்பா இது ஒரு கருத்து எப்ப வந்திருக்கணும்னா முதல்ல இந்த பிரச்சனை வருகின்ற போதே இந்த மாதிரி தனித்து என்ற ரீதியில இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற ரீதியில வறுமையானால் கண்டிப்பாக நானும் தனித்துங்கிற ரீதியில வந்து அந்த முடிவு எடுக்கலாம். நான் தனித்து இல்லைங்கிறதுக்கு என்கிட்ட 2 சாட்சி அவர் மறுக்கிறாரு, நான் என்கிட்ட 2 சாட்சி வச்சிருக்கேன். என்கிட்ட 2 சாட்சிகளை கொண்டு ப்ரூவ் பண்ணா நான் தனிச்சு இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த டோர் எப்பவும் திறந்துருக்கும், மூடியே இருக்காது. மூடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்பதான் வந்து டோர் க்ளோசர் போட்டிருக்கீங்க, இப்பதான் ஏசி போட்டிருக்கீங்க. அப்ப தெரியாது எனக்கு. நான் ஏசி போட்டிருக்கேன், டோர் க்ளோசர் போட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் திறக்கிறப்ப வந்து திறந்துட்டு தான் போக முடியுதே தவிர எப்பவும் திறந்து இல்லை. அந்த டோர் வந்து மூடித்தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஒண்ணு. இரண்டாவது வந்து தனித்து என்ற ரீதியில வந்து சுத்தி அங்கதான்
வந்து இப்படித்தான் நிக்குமே. ஆனால் அப்ப என்னங்கிறது, நோக்கம் என்னங்கிறதும் அதனுடைய செயல்பாடு என்னங்கிறதும் ரொம்ப தெளிவா தெரியுது. அது நான் அப்படித்தான் நினைக்க தோணுது. ஏன்னா நான் பாதிக்கப்பட்டவங்க ரீதியில் நான் தான் நிக்கிறேன். என்னடா நான் வந்து ஹாமின்னு சொன்னது அத்தனையும் உண்மையானதுதான், அதுல எந்த விதமான இதுவும் இல்ல. பலது பேசி முடிக்கப்பட்ட அவர் சித்திக்கு சொல்றப்ப சொன்னார், பல பேசி முடிக்கப்பட்ட விஷயங்கள் மீண்டும் கிளறப்படுகிறது, மீண்டும் துருவப்படுகிறது, மீண்டும் சொல்லப்படுகிறது அப்படின்றார். அதே மாதிரி தௌஃபீக் வந்து சொன்னாரு, எதை ஆதாரம் கொடுப்பதாக இருந்தாலும் இங்க இருந்து ஆதாரம் கொடுக்கணுங்கிறத மிக தெளிவாக சொன்னாரு. நான் அதனால அவர் வந்து ஹாமியும் அதுல தெளிவா ஒரு வார்த்தை அழகா எழுதியிருக்கிறார், மக்கள் மன்றத்தில் சந்திக்க தயார்ன்றார். மக்கள் மன்றத்தில் தான் நான் சந்திப்பேன். நானும் இன்ஷா அல்லாஹ் பொதுக்குழு கூட்டுங்க, ஹாமியும் வரட்டும். யார் யார் ஆதாரங்கள், நிர்வாகிகள், பழைய நிர்வாகி, புதிய நிர்வாகி, யார் யார் என்னென்ன ஆதாரங்கள் உண்டோ அத்தனையும் கொண்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்லை. மக்களால் நிராகரிக்கப்பட்டு போறதுங்கிறது வேற. ஏன்னா இப்ப வந்து நான் வந்து ஒரு குற்றவாளியா போய் நான் தள்ளி போய்க்கிறேன் அப்படின்னா இந்த குற்றத்தை எல்லாம் நான் ஒத்துக்கொண்டு நான் வெளியில போறேன். நான் தனித்து இல்லாத ஒரு விஷயத்துல, நான் தனித்து நிக்க முடியாத ஒரு விஷயத்துல திருப்பி அண்ணன் சொன்னாங்க, நீங்க வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. நான் உதவி அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, தமிழ்நாட்டுல யாரு கேட்டாலும் யாருக்கு வேண்டாம் செஞ்சிருக்கிற முகத்தை கூட நான் பார்த்தேன். இல்ல முகம் இல்லைன்னு தெரியாது. ஆனால் வந்து பொதுக்கள் போன பிரச்சனையில வர்றப்ப கூட இதே சகோதரி ஷக்கீலாவை கூட்டிக்கிட்டு நம்ம மாசாவுடைய அப்போ இந்த கார்டன் அவங்க நாச்சியார் அவங்க வர்றாங்க. வந்தப்ப வந்து இந்த அம்மா உட்காந்து போன அழுது, தயவுசெய்து எந்திரிச்சு போங்கம்மா, எந்திரிச்சு கிளம்புங்க, நீங்க என்ன அழுதுட்டு இருக்கீங்க, ஏன் அழுவுறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறப்போ சகோதரர் தௌஃபீக் அந்த அம்மா சொல்றாங்க. சகோதரர் தௌஃபீக்க அந்த அம்மா சொல்றாங்க, நான் உள்ள ஒண்ணு அண்ணன் சொல்றேன், அண்ணன் தௌஃபீக் கல்யாணம் முடிச்சு வேணுமான்னு, ஓ எந்திரிச்சு முதல்ல வெளில போ அப்படின்னு சொல்லி நான் அனுப்புறேன். அனுப்புனதுக்கு அப்புறம் இந்த அம்மா அந்த ஏரியாவில் அந்த தண்டையார்பேட்டை ஏரியாவில் போய் நம்ம பசங்க மாசாவில் வந்து உஸ்தாதா இது பண்ணுது, நிறைய நல்லது பண்ணுது அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு தடவை பஞ்சாயத்து என்ன வருது, தமுக இதுக்கு போறாங்க அப்படின்னு பஞ்சாயத்து வர்றப்பதான் நான் திருப்பி அவங்கள ஒரு தடவை கண்டிச்சேன். அந்த பிள்ளைங்க நம்ம பசங்க வந்து சொல்றப்ப நான் திருப்பி கண்டிச்சேனே தவிர நான் உதவி பண்ணிருக்கேங்கிறத நான் மறுக்கல, இது பண்ணுங்கிறத மறுக்கல. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் காரணமாக எதுவும் இருக்கும் என்பதற்கு நான் சொல்லக்கூடிய காரணம், கடைசியில இவர் ஜாபர் கேட்கிறாரு, சகோதரர் நினைத்திருந்தவர், என்னை தந்தையாக நினைத்திருந்தவர் என்னை இப்படி பண்ணிட்டாரு, நீ ஏமா சொல்லல, நான் அவரை லவ் பண்ணேன் அப்படின்னா. அப்ப லவ் பண்ண அது மாத்திரமல்ல, இப்ப வந்திருக்கக்கூடிய நிலை அவர்கள் பத்தி நான் சொல்ல அது இப்பவும் நான் சொல்றேன், ஒரு பெண் என்ற நிலையில இருந்து தான் நான் எதையுமே பாக்குறேன். அந்த பெண்ணுக்கு நாளைக்கு நல்லது கெட்டதுங்கிறத நான் பார்ப்பேன் என்னுடைய பார்வையில. அதை நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிறீங்க, நல்லா போதுமானவன், நான் அப்படித்தான் ஒவ்வொன்றையும் பார்ப்பேன். நான் இப்பவும் அந்த இதுக்கு மேல் இப்ப நடந்த பிரச்சனையில சகோதரர் ஐயூப் அவர்கள் அந்த பெண்ணை வந்து ரமலானுடைய நேரத்துல என்னை கல்யாணம் முடிஞ்சதோ மற்ற அவங்க ரெண்டு பேருக்கு எதுவும் தெரியாது, இக்பால் போன் பண்றாரு, அதுக்கு அடுத்து அண்ணன் போன் பண்றாங்க. அண்ணன் போன் பண்ணோம்னா அண்ணன் சொல்றேன் நல்லா போதுமானவன், அல்லாட்ட சொல்லி நான் ஒப்படைச்சேன், அல்ல எனக்கு லேசாக்கிட்டானே அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். இதுக்கு அப்புறம் வந்து சுமையா, அதாவது ஐயுடைய செகண்ட் ஒய்ஃபும் இப்ப அவங்க ஒய்ஃப் இல்ல, அவங்க போன் பண்றாங்க. போன் பண்ணி இந்த ஷக்கீலாங்கிற புள்ள இங்க வந்து நம்ம மாசம் படிச்சுச்சாம, என்னங்க என்ன பிரச்சனைங்க, இல்ல அவங்க ரெண்டு பேரும் கல்யாணமே முடிச்சுக்கிறாம, அதாவது கல்யாணங்கிறது வந்து எழுத்துப்பூர்வமானது அல்ல, நீ ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி அவர் லாஜிக்கு போய் 2 நாள் தங்கினதாக இந்த பொம்பளையே இரண்ட குற்றச்சாட்டா சொல்லுது. இவன் செய்வான், அவங்க சொல்றப்போ இவன் செய்வான். அப்படிங்கிறப்ப கூட நான் என்ன சொல்றேன் அப்படிங்களாங்க, நீங்க எப்படியா பார்த்து அந்த கல்யாணத்தை முடிச்சிட சொல்லுங்க, பாவங்க அப்படிங்கிற இந்த நிலையில தான் அவருடைய கல்யாணம் இப்ப மிக சமீபத்தில் ஆனந்தூரான். இது எதுவுமே எனக்கு தெரியாது, அந்த சகோதரி சொன்னதுதான். எதற்காக நான் இங்க சொல்ல வர்றேன்னா, நீங்க சொல்லுங்க அப்படிலாம் போட்டு போல கல்யாணம் பண்ணி நான் ஆட்களை வச்சு பண்ணிருக்காங்க, பேப்பர் ரெக்கார்டு இல்ல, அதுக்கு நான் சொல்ல வரல. ஏன்னா அதுல அந்த சொல்றது புருஷனுக்கு கலாக்கூடப்பட்ட மனைவி புருஷனுக்கு சொல்றது இல்ல, அது இன்னொரு நிலையில இருந்து நான் என்ன சொல்றேன்னா, அவங்க தோழிமார்ட்ட சொன்னாங்களாம், என்ன